தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் விக்னேஷ் ராஜாவுடைய படைப்புல தனுஷின் நடிப்புல ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கரா படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த விமர்சனம் எப்படி இருந்தது அப்படின்னு தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டா கிட்டத்தட்ட இந்த கதை 90களில் ஆரம்பமாகுது. ஆரம்ப கட்டத்தில் கதாநாயகன் திருச்சியில் ஒரு எம்எல்ஏ வீட்டில் தன் கூட்டாளியாக இருக்கக்கூடிய பிருத்வி பாண்டியராஜனோட திருடுறதுக்காக உள்ளே இறங்குறாரு. இறங்கக்கூடிய மனுஷன் சாதாரணமாக உள்ளே போய் பூட்டுக்கட்டெல்லாம் உடச்சி திருடி வெளியே வரும்போது கரெக்டாக அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துடுறாங்க. வீடு பூட்டு உடச்சி வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறது தெரிஞ்சு அந்த எம்எல்ஏ ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிடுறாரு. ஒரு கட்டத்தில் தன் கூட வேலை செய்கிற அசிஸ்டண்ட்டை வந்து இவர் தப்பிக்க வச்சு தானும் தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது அசிஸ்டண்ட் இவரை விட்டு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் உள்ள இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வெளியே வரும்போது இவரை பப்ளிக் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்றாங்க. இந்த எம்எல்ஏ வீட்டு திருட்டு கேஸை வச்சு தான் வந்து பெருமை தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய ஒரு 10-15 கேஸை தூக்கி இவர் மேலே போட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இவருக்கு மேலே புனைஞ்சு இவரை உள்ள தள்ளலாம், காலையில் ப்ரெஸ் மீட் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கதாநாயகன் அந்த போலீஸ்காரனை அடிச்சு போட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. ஓப்பன் பண்ணால் கதாநாயகனும் கதாநாயகனுடைய காதலியான செல்லி, அதாவது மமிதா பைஜுவும் ரேணுகுண்டாவில் ஒரு ஓலை வீட்டில் தங்கிட்டு ஒரு ஹோட்டல் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு இடையில் கதாநாயகனுக்கு ஒரு எண்ணம் தோணுது, என்னடா நாம் வந்து இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோமே, நாமளே சொந்தமாக ஒரு மெஸ் வச்சா என்ன அப்படின்னு நினைக்கும்போது கதாநாயகன் கையில் சோர்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் ஊரில் ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தை எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து கன்வீனியன்ஸ் பண்ணி வாங்கி விற்று அதன் மூலமாக வர காசை வச்சு ஹோட்டல் கடை தொடங்கலாம் அப்படின்னு கதாநாயகன் ரேணிகுண்டாவிலிருந்து திரும்பவும் சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கே வராரு. இப்படி வரக்கூடிய கதாநாயகனுக்கு அடுத்தடுத்து அந்த ஊரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த படமுமே. இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரு யூஷுவலான கதை தாங்க. பெருசாக இந்த படத்துலலாம் இந்த கதை புது கதை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி 1,01,000 கதை வந்துருச்சு. இது 1,01,001 அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே இந்த படத்தில் ஒரே ஒரு சீனுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அது அந்த பேங்க் ராபரி சீனு. அந்த சீன் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. பட் அந்த ஒரு சீன்லேயே நம்மளை வந்து படப்படப்பின் உச்சத்துக்கு கொண்டு போய் எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு சீனை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் உருப்படியாக இருக்கிற ஒரு சீன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு சீன் அப்படின்னே நாம் சொல்லலாம். அதை நீங்களாக இந்த படத்தில் எல்லா சீன்ஸையும் அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணிக்கும்படியான காட்சிகள் தான் இருக்கே தவிர கணிக்க முடியாத காட்சிகள் அப்படின்னு இந்த படத்துல எதுவுமே கிடையாது. நீங்க கிட்டத்தட்ட போர் தொழில், இவருடைய முந்தைய படமான விக்னேஷ் ராஜனுடைய முந்தைய படமான போர் தொழில் படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு அதை விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனீங்கன்னா டெஃபினெட்லா நீங்க டிசப்பாயிண்ட் ஆகி தான் வருவீங்க. ஸோ இப்போ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த படத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். உதாரணத்துக்கு நல்ல இயக்குனராகவும் இன்னைக்கு குணச்சித்திர நடிகராகவும் இருக்கக்கூடிய நம்ம KS ரவிக்குமார் சாருக்கு ராஜ்கிரண் கெட்டப் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கெட்டப் அவருக்கு ரொம்ப நல்லாவே செட்டப் ஆகிருந்தது. என்னுடைய கேள்வி என்னென்னா, இவருக்கு கஷ்டப்பட்டு ராஜ்கிரண் கெட்டப்பை போடுறதுக்கு பதிலாக ராஜ்கிரீனே நேரடியாக இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணும். அடுத்ததாக கேரளத்து செங்கலங்கு மமிதா பைஜுக்கு வந்து மாநிலத்தில் உள்ள கிராமத்து பொண்ணுடைய கெட்டப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கெட்டப்பும் செட்டப்பும் அவருக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தி இருந்தது. நடிப்பும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே இந்த படத்தில் மிகப்பெரிய பிரச்சனை கதாநாயகிக்கு போதிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் படம் ஃபுல்லாகவே எங்கேயுமே பெருசாக இல்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சு. நம்மளோட பாஷையில் அடிக்கடி நம்ம ஒன்று சொல்ல முடியாது, சம்பிரதாயத்துக்கு வச்ச சாத்துக்குடி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் இருந்தது. அதே மாதிரி சுராஜ், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய சுராஜ் ஆகட்டும், பேங்க் மேனேஜர் வில்லனாக வரக்கூடிய நம்ம ஜெயராம் ஆகட்டும், அதே மாதிரி கதாநாயகனுக்கு கோ கேரக்டராக நடிச்சிருக்கக்கூடிய பிருத்வி பாண்டியராஜன் ஆகட்டும், அதே மாதிரி வந்து நம்ம கருணாஸ் ஆகட்டும் சொல்லி ஒவ்வொரு கதாபாத்திரமும் உருவாக்கப்பட்ட விதம் சரியாக இருந்தாலுமே இந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான அந்த ஸ்ட்ராங்கான கிரியேட்டிவிட்டி எங்கேயும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இந்த படத்தில் பார்க்கும்போது தோணதான் செஞ்சது. அதே மாதிரி படத்தில் மேக்கிங் டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் சும்மா தெரிக்க விட்டாங்க. அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லவே முடியாது. அதாவது இந்த கதை வந்து 1,01,001 இருந்தாலுமே
அந்த கதையை கடைசி வரைக்கும் நம்ம உட்காந்து பார்க்கறதுக்குண்டான முக்கிய முகாந்திரம் இந்த படத்தினுடைய மேக்கிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். அண்ட் தென் சேம் டைம் ஜிவி பிரகாஷுடைய பின்னணி இசை பெரும்பாலும் இந்த படத்தில் அவருடைய பின்னணி இசை வந்து இந்த படத்தை தாங்கி நிற்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த செகண்ட் ஹீரோ நம்ம வந்து ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான். அவர் நடிக்கிற படங்கள் சரியா இல்லைனாலுமே அவர் இசை அமைக்கிற படம் மொக்கையாக இருந்தாலுமே அவரோட இசை அதை தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிறது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த படத்திலும் அவரோட பின்னணி இசை ரொம்பவுமே நல்லா இருந்தது. படத்தினோட கதை ஆரம்ப கட்டத்தில் திருட்டுல ஆரம்பித்து கதாநாயகன் திருந்தி வாழ்றதை தொடங்கி திரும்பவும் கிராமத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்களுடைய பிரச்சனையை பேஸ் பண்ணுற மாதிரியான விஷயத்தை கொண்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டாக சலுப்பு தட்டை தான் செஞ்சது. என்னதான் நம்ம கதாநாயகன் திருடனா இருந்தாலும் திரும்பவும் அந்த விவசாயிகளுக்காக இவர் திருடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயமாகட்டும். அதே மாதிரி அப்போ ஒருத்தர் இப்போ 4 பேர் அப்படிங்கிற அவர் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும் சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு யூஷுவலான கதையாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு பேங்க் ராபரி சீனை தவிர்த்து அதே மாதிரி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் ஆகட்டும் படத்தினுடைய செகண்ட் ஹாப் ஆகட்டும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு ½ hour டோட்டலாக நல்லாவே லாகில் போகிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதே மாதிரி படத்தினுடைய செகண்ட் ஹாப்பு அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சிகள் இவங்க வடிவமைக்கப்பட்ட விதமாகட்டும் சொல்லி நிறைய விஷயங்கள் படத்தில் கொஞ்சம் நமக்கு நெருடலாகவும் என்னடா பார்த்த காட்சிகளே திரும்ப திரும்ப பார்க்குறமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் படத்தில் இருக்கத்தான் செஞ்சது. அதை எந்த ஒரு இடத்துலையும் நம்மளால் மறுக்கவே முடியாது. அதையும் தாண்டி இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு பேங்க் ராபரி சீனு, அதே மாதிரி மமிதா பைஜு, தனுஷ் அண்ட் அவர் கூட வரக்கூடிய ஏனைய சின்ன சின்ன கதாபாத்திரங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தவிர இந்த படத்தை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. மொத்தத்தில் இந்த கரா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரா ரொம்ப கச்சிதமான படம் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஒரு சில குறைபாடுகளும் முறைகேடுகளையும் முறைப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களும் படத்தில் இருக்கு தான் செஞ்சது. அந்த பேங்க் ராபரி சீன் என்னதான் படப்படப்பத்தின் உச்சத்துக்கே நம்மளை கொண்டு போனாலும் அதுலேயும் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கத்தான் செஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷுடைய யூஷுவலான ஒரு ஆவரேஜான படமாக தாங்க இதை நம்ம பார்க்கலாம். தனுஷ் ஃபேன்ஸுக்கு இது ஒரு குட் மூவி, அதர் தென் ஜென்யூன் ஜென்ரல் ஃபேன்ஸுக்கு இது ஒரு ஆவரேஜான படம் தான். நண்பர்களே, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.